ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள். இது பேர் பஞ்சபாத்திரம்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப குளிர்ச்சிப்பா உடம்புக்கு. சாப்பிட்டா அவ்வளோ நல்லது உடம்புக்கு. சாப்பிட்டு பாருங்கள், உங்களுக்கு கிடச்சிச்சின்னா. அவ்வளோ கிடைக்காது. இது சிங்கி இறால் சொல்லுவாங்க. இந்த மீன் பேர் எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இது ஓரா மீன், உங்களுக்கு தெரியும்ல, ஓரா. இது வயிற்றுக்குள்ளே வறுக்கும் போது பச்சை மிளகாய் வச்சு வறுத்தா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அந்த கசப்பு தெரியாது, தொப்புளில் குழம்பு வச்சாலும் நல்லாயிருக்கும். ஒரே ஒரு என்ன மீன் தெரியுமா? அது காணாங்கத்தை மீன். அதுதான் ஒரு மீன் இருக்குது பாருங்கள். இந்த ஓரா மீன் குழம்பு வச்சாலும் வறுத்தாலும் சூப்பராக இருக்கும். இது கட்டைக்கீச்சான்னு எங்கள் வீட்டுக்காரர் சொன்னார். இது கிழங்கான். இது சின்ன சின்ன சங்கரா, ஒரு வாழை மீன் பாருங்கள். இதுதான் எங்கள் அத்தான் எடுத்துகிட்டு வந்த மீன். அதை பாருங்கள். கனவா பாருங்கள். கனவாவும் தொக்கு செஞ்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். வறுத்து சாப்பிட்டா நல்லாயிருக்கும். அதுதான் எல்லாமே இருக்குது பாருங்கள். இது எல்லாமே என் பட்டு எடுத்துகிட்டு வந்தது போட்டுக்கு போயிட்டு. உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள். அதோடைய பேரும் சொல்லுங்கள். இந்த மீனுடைய பேர் சுத்தமாக எனக்கு தெரியல. அது எங்கள் வீட்டுக்காரர் சொன்னாங்க ஏதோ ஒரு பேர். ஆனால் நான் அதை மறந்துட்டேன். உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அதை கமெண்ட் பண்ணுங்கப்பா. இது எல்லாமே எங்கள் போட்டில் பிடிச்ச மீன். தங்குல் போட்டு 4 நாள் இருந்து பிடிச்சிட்டு வருவாங்க. இந்த ஈடு போயிட்டு வந்தாங்க. இதோட எப்போ போவாங்கன்னு எனக்கு தெரியல. இதோட போட் நின்றுட்டு கிடக்கு. இதுக்கப்புறம் போனாங்கன்னா எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா நான் வீடியோஸ் போடுறேன்ப்பா. இதுதான் லாங் வீடியோ. நான் லாங் வீடியோவாக ஷூட் பண்ணலான்னு நினச்சி போட்டேன். அதுக்கு தான் வாய்ஸ் கொடுத்துட்ருக்கேன். ஆனால் லாங்காக போகுமா என்னன்னு எனக்கு தெரியல. இதை வச்சு டெய்லிக்கும் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு சமையல் பண்ணி நான் வீடியோ போடுறேன். பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஷேர் கூட வேண்டாம், லைக் ஆர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே போதும்ப்பா. இது முள்ளு வாழை தெரியுதா? ஒரே ஒரு முள்ளு வாழை தான் இருந்துச்சு. அதனால் எடுத்து போட்டேன். சும்மா எங்கள் வீட்லேயே சாக்கு இருந்துச்சா, அந்த சாக்கில் எடுத்து உங்களுக்கு ஷோ பண்ணி காட்டினேன்ப்பா. நல்லா இருக்கா? கமெண்ட் பண்ணுங்கள் நல்லா இருந்துச்சுன்னா. எனக்கே டைம் பாஸ் ஆகலை. அதனால தான் இந்த வீடியோஸை சென்ட் பண்ணினேன். பாருங்கள். பாய். வாங்க எங்கள் வீட்டில் சாப்பிடலாம். ஒரு நாள் கண்டிப்பாக எல்லோரும் எங்கள் வீட்டுக்கு வாங்க, சாப்பிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.